ஒரு அழகான கிராமத்துல ஒரு எறும்பு மாடு இருந்துதான். அதோட பேரு கருப்பி. கருப்பி உண்மையே பலசாலியா, ஆனா கொஞ்சம் சோம்பேறியா. ஒரு நாள் ராமு கருப்பிய கூட்டிக்கிட்டு வயலுக்கு போனாரா. ராமு சொன்னாங்களா கருப்பிட்ட, இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கு, வேலையை சீக்கிரமா செய்ய அப்படி சொன்னாரா. கருப்பியும் முதல்ல சுறுசுறுப்பா வேலை பார்த்துதான். ஆனா அது கொஞ்ச நேரத்துல வேலை பார்த்துதான். என்னால முடியாதுப்பா அப்படி உட்கார்ந்துருச்சா. அது பார்த்து அதோட குட்டி வந்து சொன்னுச்சா, அம்மா நீங்க ரொம்ப பலசாலியா ஆச்சு, நீ எதுக்கு இப்படி சோம்பி இருக்கு அப்படி சொன்னா. கருப்பி யோசிக்க ஆரம்பிச்சுதான். உடனே சுறுசுறுப்பா ஆயிடுச்சா. உடனே வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சுதான். அது ரொம்பவே சுறுசுறுப்பா இருந்துதான். அது சுறுசுறுப்பா வேலை பார்த்தனால ராமு கருப்பிக்கு இறையும் தண்ணியும் கொடுத்தாரா. கருப்பியா பாராட்டுனாங்களா. கருப்பி புரிஞ்சுக்கிட்டா. சோர்வு இருந்தாலும் முயற்சி செஞ்சாலும் அந்த வேலை முடியும், சந்தோஷம் அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. இந்த கதையோட நீதி என்னன்னா, முயற்சி செஞ்சா எதுவும் முடியாதுன்னு இல்லை. இந்த கதை உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சந்திக்கிறேன். பாய்.